So we discussing unit 4. So unit 4 actually on the substation design and layout. Actually on the substation make now we have layout. Layout is important. First of all layout பண்ணுவாங்க அப்புறம் designing means calculations வரும். Designing or sizing சொல்லுவாங்க. சைஸிங்னா இப்போ நார்மலாக அந்த கேபிள் சைஸ் பண்ணுறது, கண்டக்டர் சைஸ் பண்ணுறது, சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், சர்க்கியூட் பிரேக்கர், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், அது இல்லாமல் எர்த் மேட் அதெல்லாம் டிசைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் யூஸிங் கேல்குலேஷனில் பண்ணுவாங்க. அது கேல்குலேஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து லேஅவுட்ஸ் பார்த்துருந்தோம், symbols பார்த்துருந்தோம். Okay, so first of all SLD means single line diagram. So single line diagram is important for every substation design பண்றீங்கன்னா single line diagram வந்து important. Okay, single line diagram பார்த்தீங்கன்னா we have various components எப்படி அந்த ஆர்டர்ல இருக்கணும். ஓகேவா, this is single line diagram. So already we have symbols, எல்லாத்துக்கும் ஒரு symbols இருக்கும், டிரா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 33 kV equipment symbol இது single line diagramல. This is lightning arrestor, this is potential transformer, this is current transformer, this is isolated double brake manual operator with the air switch, and இது வந்து isolated double brake manual operator without air switch. Symbol பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து vacuum circuit breaker. This symbol is of vacuum circuit breaker. Station transformer. The station transformer or auxiliary transformer சொல்லுவாங்க. This is symbol of station transformer. This is SG fuse. These are all the symbol we can use for designing the drawing the SLD. We have SLD 33 kV side. Similarly, we have 110 kV side. 110 kV பார்த்தீங்கன்னா 110 kV வந்து we have this is lightning arrestor symbol, and this is capacitive voltage CVT ன்னு சொல்லுவாங்க. the symbol இது potential transformer, and this is a potential transformer for bus. This is metering வந்து ஆக்சுவலா வந்து ப்ரொடெக்ஷனுக்கு PT இருக்கும், CT இருக்கும். similarly மீட்டரிங்கும் PT இருக்கும், CT இருக்கும். மீட்டரிங்னா என்ன, மெஷர்மெண்ட்டுக்கு we have PT CT as well as protection we have PT CT. okay, so இது வந்து பாத்தீங்கன்னா for metering this type of symbol we can use for busக்கு வந்து இந்த type of symbol யூஸ் பண்ணுவாங்க. and next வந்து current transformer. this is symbol of current transformer. isolator with switch, earth switch வச்சிருப்பாங்க. இது isolator with without air switch. This is circuit breaker, and this is your power transformer. This is delta. ஒரு சைடு டெல்டா, இன்னொரு சைடு ஸ்டார். ஓகேவா, ஆக்சுவலா வந்து 25 MVA டிரான்ஸ்ஃபார்மர் in 33 bar 110 kV step down or step up. okay, is that impedance value வந்து 10% DYN11. okay, so this is transformer, and this is the wave trap வந்து பாத்தீங்கன்னா we have wave trap symbol. இந்த symbol டிரா பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி? டிரா பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் வந்து we have SLD வந்து இந்த பக்கம் இது ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, இது டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்பர் மேலே வந்து 110 kV சைட், டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 33 kV சைட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து திஸ் போர்ஷன். ஓகே, இந்த போர்ஷன் லைன் 1 லைன் 2 இந்த போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் ஃபுல்லா வந்து வெளியில இருந்து வர்ற லைன் இல்லைன்னா அவுட் கோயிங் லைன். ஓகே, இதுல அவுட் கோயிங் லைன், இந்த ரெண்டு லைனும் வந்து அவுட் கோயிங் லைன், அப்படி இல்லைன்னா இன்கமிங் லைன்.
இது லைன் 1 லைன் 2 சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பஸ். ஓகே, இது டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிருக்கனால இது டிரான்ஸ்ஃபார்மர் பஸ். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் பி, ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் பஸ் சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்ல. ஓகேவா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் என்ன 25 MVA டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங். இப்போ ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கனால இதோட இந்த சப்ஸ்டேஷனோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 50 MVA கெப்பாசிட்டி substation, 50 MVA capacity substation. So yeah, this is your bus coupler. Okay, இது வந்து main இது bus bar scheme வந்து பாத்தீங்கன்னா என்ன bus bar scheme இது? என்ன bus bar scheme? ஆல்ரெடி bus bar scheme பார்த்தோம்ல. இது என்ன bus bar scheme ல வரும்? Single bus bar, double main bus, transfer bus, two main bus, one transfer bus. நம்ம ரெண்டு main bus இருக்கும். ring bus. இது என்ன bus scheme ல வரும்? main bus, transfer bus. Okay, main bus இது main bus, இது transfer bus. ஓகேவா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா main bus, இது transfer bus scheme ல வரும். இந்த ரெண்டு பஸ்ஸையும் கப்பல் பண்றதுக்கு we have bus coupler. ஓகே, இங்க வந்து bus coupler வச்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து இது டிரான்ஸ்ஃபார்மர் பே, டிரான்ஸ்ஃபார்மர் பேன்னு சொல்லுவாங்க. பேனா அந்த லைன் தான் டிரான்ஸ்ஃபார்மர் பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2. ஓகே, சிமிலர் லைன் வந்து ரெண்டு லைன் இருக்கு, அவுட் கோயிங் ஆர் இன்கமிங் லைன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லைன்ல எப்பவுமே வந்து எல்ஏ இருக்கும், அவுட் கோயிங் இருக்குன்னா அவுட் கோயிங் ஆர் இன்கமிங் வர சப்ஸ்டேஷன்ல இதான் வந்து ஃபென்ஸ். ஓகே, ஃபென்ஸ் சுத்தி ஃபென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து என்ன இருக்கு எக்யூப்மெண்ட்? இது என்ன எக்யூப்மெண்ட்? இது என்ன எக்யூப்மெண்ட்பா? லைட்னிங் அரஸ்டர். எல்ஏன்னு சொன்னா லைட்னிங் அரஸ்டர். இது சிவிடி. ஓகேவா, அப்புறம் இது வந்து வேவ் டிராப். இந்த ஆர்டர் படி தான் we have to put the equipment. ஓகே, இந்த ஆர்டர் படி தான் எக்யூப்மெண்ட் வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் எஸ்எல்டி ல we have this. We can see in planல பாத்தீங்கன்னா plan and section viewல பாத்தீங்கன்னா we have clearly identified. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்ஏ இருக்கும், அடுத்து சிவிடி இருக்கும், அடுத்து வேவ் டிராப் இருக்கும், அடுத்து வந்து ஐசோலேட்டர் எர்த் சுவிட்ச் வந்து லைன் அவுட் சைட் லைன் பக்கமா எர்த் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, அப்புறம் வந்து திருப்பியும் வந்து இங்க ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் எல்இ சிடி டபிள்யூடி வேவ் டிராப். இது வந்து ஐசோலேட்டர் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸையும் கப்புள் பண்றது. இது டிரான்ஸ்ஃபர் பஸ், திஸ் இஸ் மெயின் பஸ். ரெண்டு பஸ்ஸையும் கப்புள் பண்றதுக்கு இங்க வந்து ஐசோலேட்டர், ரெண்டு ஐசோலேட்டர் வச்சிருக்காங்க. இங்க ஒரு இது என்னது? இது என்ன சிம்பிள்? சர்க்யூட் பிரேக்கர் சிம்பிள். ஓகே, சர்க்யூட் பிரேக்கர். These are isolator. This is isolator. This is another isolator. This is a circuit breaker. Circuit breaker இருந்துச்சுன்னா ரெண்டு சைடும் ஐசோலேட்டர் இருக்கும். ஓகேவா, சர்க்யூட் பிரேக்கர் ரெண்டு சைடுமே ஐசோலேட். அந்த எஸ் சுவிட்ச் பாருங்க, சர்க்யூட் பிரேக்கர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் எஸ் சுவிட்ச் இருக்கும். இந்த இதுல சர்க்யூட் பிரேக்கர் இருக்குன்னா ஐசோலேட்டர் வந்து இந்த பக்கம் எஸ் சுவிட்ச் இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் எஸ் சுவிட்ச் இருக்கும். சர்க்யூட் பிரேக்கர் நியரா தான் வந்து எஸ் சுவிட்ச் இருக்கும். This is SLD. டிரான்ஸ்ஃபார்மர் பேல பாத்தீங்கன்னா இது லைன் பேல வந்து we have this arrangement: லைட்னிங் அரஸ்டர், சர்க்யூட் பிரேக்கர், சிவிடி, வேவ் டிராப், அப்புறம் வந்து ஐசோலேட்டர், சிவிடி, அப்புறம் ரெண்டுத்தையும் கப்பல் பண்றதுக்கு we have this arrangement. அதே மாதிரி இங்க வந்து இது 33/110 kV, 33 ல இருந்து 110 kV ஆர் 110 ல இருந்து 33 kV ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. இங்க பார்த்த மாதிரி இங்க வந்து லைன் பேல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல அதே கனெக்ஷன் வரும். இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி இங்க வரும். பிளஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து இது என்னது? இது என்ன சிம்பிள்?
what's the symbol of this? CT. CT symbol. CT இப்படி தான் போடுவாங்க. PT வந்து primary side, this is secondary side. Okay. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட். CTக்கு ரெண்டு பக்கமும் CT PTக்கு ரெண்டு பக்கமும் ஐசோலேட் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மீட்டரிங்கு, this is for protection CT. அப்புறம் LE டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு பக்கமும் லைட்னிங் அரஸ்டர் வைக்கணும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர்னா இந்த பக்கம் லைட்னிங் அரஸ்டர், இந்த பக்கம் லைட்னிங் அரஸ்டர், ரெண்டு பக்கம் லைட்னிங் அரஸ்டர் வைக்கணும். அப்புறம் சிடி, இது வந்து சர்க்யூட் பிரேக்கர், அப்புறம் இது வந்து ஐசோலேட். So these are SLD. இந்த லைன் பை மட்டும் முதல்ல டிரா பண்ணிங்க. இதை டிரா பண்ணிங்க, லைன் போட்டு இது ஃபுல்லாகவே டிரா பண்ணுங்க. அது விசிபிளாக இருக்கா? ஜூம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிங்க. நோட்டை வேணா திருப்பி வச்சுங்க, திருப்பி டிரா பண்ணி. இது வந்து 33/110. இது வந்து ஹையர் ரேட்டிங் போனாலும் சிம்பிள்லாம் சேமாக தான் இருக்கும் எஸ்எல்டி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஹையர் ரேட்டிங். The difference is the value மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஹையர் ரேட்டிங்லாம் போனீங்க 210, 20, 220, 440, 400 kVலாம் போனீங்கன்னா only the difference is the rating of the equipment. Rating of the equipment only differ. Otherwise the symbols எல்லாம் mostly same தான் இருக்கும். LA ன்றது லைட்னிங் அரஸ்டர், CVT ன்றது கெபாசிட்டிவ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், WT ன்றது வேவ் டிராப், L ன்றது ஐசோலேட்டர், CD ன்றது சர்க்யூட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி சைடு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா we have 110 kV. அதே வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா we have 33 kV. Transformer, you listen. So transformer primary side ஒரு பக்கம் வந்து 110 kV, transformer other side வந்து we have 33 kV. Okay, 33 kV வந்து ஒரே பஸ் தான் வச்சிருக்காங்க. 33 kV ஒரே பஸ் தான். ஓகேவா? ஒரே பஸ்ல PT இருக்கும். இது வந்து ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஆக்ஸிலரி சப்ளைக்கு எடுக்கிற சப்ளை. ஆக்ஸிலரி சப்ளைக்கு we have station transformer. So this is your SLD. SLD தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் லேஅவுட் இந்த சப்ஸ்டேஷன் டிசைன்ல மெயின் லேஅவுட் வந்து SLD. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து PSLDன்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் SLD. ஸோ இங்க கவனி, ப்ரொடெக்ஷன் SLDன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம SLD பார்த்தோம்ல, அதுல வந்து ப்ரொடெக்ஷன் ரிலேஸ்லாம் வரும். இதுதான் ப்ரொடெக்ஷன் SLD. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல லைட்டிங் அரசு. இப்போ இந்த லைன் பி இது லைன் பி என்ன எக்யூப்மெண்ட் இருக்கும்? LE, CVT, wave trap. This is what? இது என்னது? இது என்ன சிம்பிள்? Isolator. Okay, and this is your CD. இங்க வந்து 3 core CD வச்சிருக்காங்க. இங்க 3 core CD வச்சிருக்காங்க. 3 core CD வந்து ஒரு கோர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டரிங், இன்னொரு கோர் ரெண்டு கோர் வந்து பாத்தீங்கன்னா be used for மீட்டரிங். ரெண்டு கோர் வந்து மீட்டரிங், இன்னொரு கோர் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு. ஓகே, PSLD ன்னு சொல்லலாம். லேஅவுட்ல அடுத்த லேஅவுட் வந்து PSLD. ஸோ PSLD இஸ் இம்பார்ட்டன்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்டர் பாத்தீங்கன்னா we have 96 kV. இது 110 சைடு kV சைடு இருக்கிற LE. ஓகே, லைட்னிங் அரஸ்டர். இது ரேட்டிங் பாத்தீங்கன்னா 96 kV.
10 kiloamps. So this is your rating of lightning arrestor, and here we have இது என்னது? இது என்ன சிம்பிள்? இது என்ன சிம்பிள் பா? இது என்னது? CVT. CVT னா கெப்பாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். இதுல வந்து 3 கோர் இருக்கும். 1 2 3 3 கோர். 1 2 3 CVT-ல ஒவ்வொரு கோரும் வந்து ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இந்த ஃபர்ஸ்ட் கோர் வந்து பாத்தீங்கன்னா 60, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர், வோல்ட் மீட்டர், வீலாம் வந்து வோல்ட் மீட்டர், பவர் ஃபேக்டர் மீட்டர். ஸோ சிங்கர்னைசிங் போறதுக்கு வந்து இந்த மீட்டர், இந்த கோர்ல இருந்து எடுத்துப்பாங்க. அதாவது வந்து பிரைமரி சைட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? 110 kV இருக்கும். இதாவது பிரைமரி வோல்டேஜ் 110 kV தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி வோல்டேஜ். செகண்டரி வோல்டேஜ் அதாவது செகண்டரி சைடு அந்த 3 கோர் இருக்கும். ஒவ்வொரு கோரும் வந்து 110 வோல்ட் தான். இங்க வந்து 110 kV, இங்க வந்து 110 வோல்ட். 110 வோல்ட் மட்டும் தான் இங்க இருக்கும். டோட்டலி 100% ஸ்டெப் டவுன் நடக்குது. ஓகே, 110 kV வந்து 110 kV மாத்திரம். இது ஃபர்ஸ்ட் கோரோடது 110 kV by 110 V by √3. செகண்ட் கோர் வந்து அது வந்து 110 by √3. தேர்ட் கோரும் 110 by √3. அது 110 kV வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு 110 வோல்ட்டா மாத்திக்கிறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா CVT. ஓகே, இதுல வந்து 60ன்றது ரிலே. 60 27 இதுல என்ன ரிலேனா இங்க பார்த்தா தெரியும். இங்க கொடுத்துருப்பாங்க. ASன்றது அம்மீட்டர் செலக்டர் சுவிட்ச், VSன்றது வோல்ட் மீட்டர் செலக்டர் சுவிட்ச், Aன்றது அம்மீட்டர், Vன்றது வோல்ட் மீட்டர், Fன்றது ஃப்ரீக்வன்சி மீட்டர், WT இது வந்து பாத்தீங்கன்னா மெகாவாட் டிரான்ஸ்யூசர் வச்சிருப்பாங்க. மெகாவாட், இது மெகாவாட் வேர், அது ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு we can use this. And this is a current transformer, and this is your இது current power factor, frequency transducer, power factor transducer. இந்த ஒவ்வொரு சிம்பிளும் ஒரு மீட்டர்ஸ். ஓகே, மீட்டர்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட். ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்தா இப்ப CVT 60ன்றது பாத்தீங்கன்னா ரிலே. இங்க பாத்தா ஒரு 50 60 வந்து என்ன ரிலே? ஃபியூஸ் ஃபெயிலியர் ரிலே. 60ன்றது ஃபியூஸ் ஃபெயிலியர் ரிலே. அது PT சைடுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. PT சைடுல ஃபியூஸ் ஃபெயிலியர் ரிலே. 27ன்றது அண்டர் வோல்டேஜ் ரிலே. CVT-ல வந்து வோல்டேஜ் தான் மெயினா பார்ப்பாங்க. ஓகே, அதனால வோல்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have come in this. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்னது? 60ன்றது என்ன? ஃபியூஸ் ஃபெயிலியர் ரிலே. ஃபியூஸ் தானே? வந்து ஃபியூஸ் ஃபெயிலியர் ரிலே. ஓகே, ஃபியூஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, அதாவது ஃபியூஸ் ஃபெயிலியர் ரிலே. Fன்றது என்ன? ஃப்ரீக்வன்சி மீட்டர். ஓகே, ஃப்ரீக்வன்சி மீட்டர். டிரான்ஸ்யூசர், அதாவது இங்க வந்து ஃப்ரீக்வன்சியை டைரக்டா மெஷர் பண்ண முடியாது, என்ன வருதோ அதனால வந்து ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்யூசர் வச்சிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணணும்னா இங்க வர வோல்டேஜ் வந்து கன்வெர்டர் இன்டு ஃப்ரீக்வன்சி டிசியா கன்வெர்ட் பண்ணிட்டு தட் இஸ் given to the frequency meter கொடுக்கும். இது ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்யூசர். இது வந்து வோல்டேஜ் செலக்டர் சுவிட்ச். வோல்டேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து வோல்ட் மீட்டர் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து பவர் ஃபேக்டர் டிரான்ஸ்யூசர். இது வந்து பவர் ஃபேக்டர் டிரான்ஸ்யூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்யூசர் பர்பஸ் என்ன? What's the purpose of transducer? Convert any signal into electrical or convert one form of energy into another energy. அது ஒரு பர்டிகுலர் வேவ்ல இருந்து அதர் வேவ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்யூசர் வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்யூசர்,
பவர் ஃபேக்டர் டிரான்ஸ்யூசர், இது பவர் ஃபேக்டர் மீட்டர். ஓகே, இதுல 27ன்றது என்ன? 27ன்றது ரிலே. ஓகேவா, அண்டர் வோல்டேஜ் ரிலே. வோல்டேஜ் வந்து கம்மியா போச்சுன்னா ஆர் பேஸ், ஆர் ஒய் பி, ஆருக்கும் ஒய்க்கும், இது ஒய்க்கும் பிக்கும், ஆருக்கும் ஒய்க்கும், இங்க திருப்பி ரெண்டாவது போட்டிருக்காங்க, இது ஒய்க்கும் பிக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் ரிலே. அண்டர் வோல்டேஜ் ரிலே, வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகேவா, இது வந்து சிடியோட செகண்டரியில கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கோர் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க போகுது பாருங்க, எங்க வருது இந்த கோர், சிடில ஒரு சைட்ல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா பவர்லாம் மெஷர் பண்ணோம்னா we can go with வோல்டேஜ், வோல்டேஜும் கரண்டும் தெரிஞ்சாதான் பவர் மெஷர் பண்ண முடியும். for that we taken that 1 volt கோர், ஒரு கோர்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா, so this is our CVT. CVT க்கு we have 3 cores, 1 2 3. okay, அதே மாதிரி ஐசோலேட், இது வந்து என்னது, what is this, what is this, இது என்ன சிம்பிள், இது என்ன சிம்பிள், வேவ் ட்ராப். வேவ் ட்ராப் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் கேரியரையும் பவர் சிக்னலையும் பிரிக்கிறது தான் வேவ் ட்ராப்போட பர்பஸ். வேவ் ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் வந்து 110 kV, 0.5 மில்லி ஹென்றி. இதை பற்றி இந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ 0.5 மில்லி ஹென்றி, ஒரு 100 and 250 ஆம்ஸ், அந்த ரேட்டிங் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். ஓகே, அதான் அந்த ரேட்டிங் ஆஃப் த வேவ் ட்ராப். இது வந்து ஆர் பி ஃபேஸ்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆர் ஃபேஸ் 3 ஃபேஸ்ல இருக்காது வேவ் ட்ராப், ஒன்லி 2 ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்கும், ஆர் அண்ட் பி ஃபேஸ். ஓகே, வேவ் ட்ராப். வாட் இஸ் சிம்பிள் ஆஃப் திஸ், இது என்ன சிம்பிள், ஐசோலேட்டர். ஸோ ஐசோலேட்டருக்கு அப்புறம் இது என்னது, இது என்ன சிம்பிள், சிடி. இது வந்து 3 கோர் சிடி. ஓகே, பிடி சிவிடி பார்த்தோம்ல, சிபிடி வந்து 3 கோர் பார்த்த மாதிரி இங்கே வந்து 3 கோர். ஒரு கோர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர், இங்க இது ஃபுல்லா மீட்டர், மீட்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. டபிள்யூடின்றது என்ன, பவர் வாட், மெகாவாட் டிரான்ஸ்ஃபர், மெகாவாட் டிரான்ஸ்ஃபர். இது பவர் மெகாவாட்ல மெஷர் பண்றதுக்கு இது வேர், வேர் டிரான்ஸ்ஃபர், மெகாவேர். ரியாக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் வந்து பாத்தீங்கன்னா இது வேர். ஓகே, எம்வேர். இது வந்து 80ன்றது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், ஆம்பியர், இந்த ஆம்பியர் டிரான்ஸ்யூசர், ஆம்பியர் கன்வெர்ட் பண்ற டிரான்ஸ்யூசர். இது ஆம்பியர் செலக்டர், அப்புறம் அம்மீட்டர். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்யூசர், ஃப்ரீக்வன்சி மீட்டர், அண்ட் பவர் ஃபேக்டர் டிரான்ஸ்யூசர் அண்ட் பவர் ஃபேக்டர் மீட்டர். இதெல்லாம் சிடில ஒரு கோர்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது 3 கோர் இருக்கு சிடில, 1 2 3, 3 கோர் இருக்கு. அதுல ஒரு கோர்ல வந்து வியா மீட்டரிங். இது என்னது, இது என்னது, ரிலே. ரிலே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு. ஒன்னு வந்து மீட்டரிங்க்கு ஒரு கோர் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோர் வந்து பாத்தீங்கன்னா 2 கோர். இதுல 2 கோர் வந்து பாத்தீங்கன்னா we used for meter protection. ப்ரொடெக்ஷனுக்கு we can use 2 cores. ஒரு கோர் வந்து மீட்டர் பண்றதுக்கு, அதர் கோர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சிம்பிள் இது நோட் பண்ணிங்க, இது சிம்பிள். அப்புறம் இந்த மீட்டர் அது என்ன ரிலேன்னு நோட் பண்ணிங்க. இது மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட். ஓகே, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இது சிம்பிள். 21ன்றது டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன் ரிலே. ஸோ 21ன்றது டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன் ரிலே, 27ன்றது அண்டர் வோல்டேஜ் ரிலே, 15ன்றது இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் ரிலே, 50 எல்பிபி லோக்கல் பிரேக்கர் பேக்கப் ரிலே, 51ன்றது ஐடிஎம்டி ஓவர் கரண்ட் ரிலே, 51N வந்து ஐடிஎம்டி எர்த் ஃபால் ரிலே, 60ன்றது ஃபியூஸ் ஃபெயிலியர் ரிலே.
ஸோ 67ன்றது பார்த்தீங்க 64R restricted earth fault relay protection fault protection. 67ன்றது direct over current relay. 67N வந்து direct earth fault relay. And 81ன்றது frequency relay. 86ன்றது lockout relay. 87T transformer differential relay. 95ன்றது trip circuit supervision relay. இந்த ரிலேஸ் எல்லாமே வந்து சப்ஸ்டேஷன்ல யூஸ் பண்ற ரிலேஸ். ஓகே, மெயினா வந்து ப்ரொடெக்ஷனுக்கு தான் ரிலேஸ் யூஸ் பண்ணுவாங்க. மீட்டர் இங்க வந்து மீட்டர்ஸ், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ஃப்ரீக்வன்சி மீட்டர், பவர் ஃபேக்டர் மீட்டர், மெகா வாட் மீட்டர், மெகா வேர் மீட்டர், டிரான்ஸ்யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்யூசர் எதுக்குன்னா பர்டிகுலர் வேல்யூ வோல்டேஜ் ஆர் சம் அதர் சிக்னல்ல இருந்து ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஆர் பவர் ஃபேக்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு we can use transducers. These are the relays we can use in substation. Okay, இப்போ இதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல டிரான்ஸ்மிஷன் பேல யூஸ் பண்ற ரிலேஸ் அண்ட் மீட்டரிங். இது 110 kV சைட், இது 110 kV சைட். Similarly, இது பஸ் கப்ளர்ல இருக்கா, இது வந்து 3 கோர், இது வந்து 3 கோர் பஸ் கப்ளர், இது 3 கோர் சீட் யூஸ் பண்ணிருக்காங்க. And this is our transformer. Transformerல we can see here 87T. 87Tன்றது என்ன ரிலே சொல்லுங்க? 87T என்ன ரிலே? 87T என்ன ரிலேமா? எதுலையா? 87T வந்து டிஃபரன்ஷியல் ரிலே. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நியூட்ரல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நியூட்ரல் பிளஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு சைடுல இருக்க கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தும் we can take one லைன். ஓகே, அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிடி இருக்கும், இந்த சிடில இருந்து ஒரு லைன் எடுத்திருக்காங்க. இது டிரான்ஸ்ஃபார்மரோட நியூட்ரல்ல இருந்து ஒரு லைன் எடுத்திருக்காங்க, பிளஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அதர் சைடு ஒட்டி சிடில இருந்து ஒரு லைன் எடுத்திருக்காங்க. இந்த ரிலே வந்து மோஸ்ட்லி வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன் எண்டுக்கும் அதர் எண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த ரிலே வந்து வச்சிருப்பாங்க. நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல அந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகாது. 110 kV சைடும் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 33 kV. ஸோ தட் 110 சைடு ஒரு கரண்ட் இருக்கும், 33 kV சைடு ஒரு கரண்ட் இருக்கும். இப்போ ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து ஜீரோல இருந்துச்சுன்னா ரிலே ஆப்ரேட் ஆகாது. ஓகேவா? அதே வந்து டிஃபரன்ஸ் சம்வாட் ஹையர் ஆர் லெஸ்ஸர் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். 87 ரிலே கொடுத்துருக்காங்கல்ல, 87 ரிலே வந்து இங்க வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வரும். this is a 110 side, 110 kV side. this is your 33 kV side. 33 kV sideல இருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இதுல வந்து 3 wires, 3 wires இருக்கும். so we get டிஃபரன்ஸ் இன் எதனா கரண்ட் இருந்துச்சுன்னா இந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். இந்த ரிலே மட்டும்தான் 110 kV சைடும் 33 kV சைடும் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ற ரிலே. ஓகேவா? இது 110 kV சைடு, இது 110 kV சைடு, this is 33 kV சைடு. ஓகேவா? ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற ரிலே வந்து 87T ரிலே தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு side of the similarly இங்க வந்து 33 kV side, இது 33 kV side. so
ஸோ இங்க வந்து 33 kV சைடு வந்து சிடி வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர் சிடி தான் வச்சிருக்காங்க. 2 கோர் மட்டும் தான் இருக்கு. ஒன்று வந்து ப்ரொடெக்ஷனுக்கு 51 n லிசன் 51 n எல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் ரிலே வந்தது. இதனால டிவிஎம் ஏஎஸ்ஏ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரிங் இதில் வந்து ரெண்டு கோர் மட்டும் தான் இருக்கும் 33 kV சைட். ஸோ திஸ் ஆர் ப்ரொடெக்ஷன் எஸ்எல்டின்னு சொல்லுவாங்க. சிஆர் ப்ரொடெக்ஷன் மீட்டரிங் எஸ்எல்டி. ஓகே நீ கவனி. முதல் பார்த்து வந்து எஸ்எல்டி, இது வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் மீட்டரிங் எஸ்எல்டி. இப்போ பார்த்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்டியில் we have only the நேம் மட்டும் இருக்கும், ரேட்டிங் இருக்கும் எஸ்எல்டியில். அண்ட் ப்ரொடெக்ஷன் எஸ்எல்டி பார்த்தீங்கன்னா we have ரிலேஸ் மீட்டரிங் டிவைஸ், என்னென்ன மீட்டர் வரணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் எஸ்எல்டியில் தான் வரும். திஸ் ஆர் அனதர் லேஅவுட்